10 கால மத்திய பாஜக ஆட்சியில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். நாகையில் நடைபெற்ற அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தின் 30வது தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாடு முழுவதும் விவசாயிகள் கடும் இன்னல்களை சந்தித்து வருவதாக தெரிவித்தார். இடுபொருட்கள் விலை உயர்வு, விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காதது என விவசாயிகளுக்கு எதிரான அநீதிகள் தொடர்வதாக கூறினார். அரசியல் ரீதியாக மோடி ஆட்சியை அகற்ற விவசாயிகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அப்படி தற்கொலை செய்து கொள்கிற நேரத்தில் தான் வாஜ்பாய் பேசினார், இந்தியா ஷைனிங், இந்தியா ஒளிர்கிறது. இது வாஜ்பாய், இந்தியா ஷைனிங். இன்றைக்கு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு செத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நரேந்திர மோடி பேசுகிறார், இந்தியா விக்சித் பாரதாக மாறுகிறது. முன்னதாக இந்த மாநாட்டில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மத்திய அரசை எதிர்த்து தமிழக மக்கள் போராடும் நிலையில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதற்கு அதிருப்தி தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி எட்டப்பராக மாறியது ஏன் எனவும் முத்தரசன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமியாக இல்லாமல் எட்டப்பராக மாறியது ஏன்? இந்த கேள்விதான் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்க விரும்புவது. எடப்பாடி பழனிசாமியா, எட்டப்பர் பழனிசாமியா? எட்டப்பர்களுக்கு எந்த காலத்திலும் மன்னிப்பு கிடையாது. இந்த நிலையில் நாகையில் 3 நாட்களாக நடைபெற்ற அகில இந்திய விவசாயிகள் சங்க தேசிய மாநாடு நேற்றுடன் நிறைவடைந்தது. மாநாடு நிறைவையொட்டி இறுதி நாளில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பிரம்மாண்ட செங்கொடி பேரணி நடைபெற்றது.